எட்ரா கொக்கி என்னாச்சு? பில் கலெக்டர் இன்னும் வரல? இல்ல மேடம், அவர் மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணி மெயில் போட்டிருக்காரு மேடம். என்ன ரீசன் இப்ப மெடிக்கல் லீவுக்கு? அது ஏன் கேக்குறீங்க மேடம்? வழக்கமா எல்லாரும் உடம்பு சரியில்லைன்னா தான் மெடிக்கல் லீவ் போடுவாங்க. ஆனா நம்ம கார்த்தி சார் மனசு சரியில்லைன்னு வைஃபை கூட்டிக்கிட்டு ஏற்காடுக்கு ஹனிமூன் ட்ரிப் போறதுக்காக மெடிக்கல் லீவ் போட்டுட்டாரு மேடம். என்ன சார் நீங்களும் வேலை செய்ய மாட்டீங்க, வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விட மாட்டீங்க. போய் வேலையை பாருங்க சார். மேடம், ஆபீஸ் வேலை எப்ப வேணாலும் பாத்துக்கலாம் மேடம். இந்த மாதிரி பர்சனல் ஒர்க்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அத ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். சரி விடுங்க. ஹனிமூனுக்கு போயிருக்கியா? ஹனிமூனு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எஸ் மேடம். நான் 2 நாள் லீவு. நான் அம்மாவை பாக்குறதுக்காக ஊருக்கு போறேன். நீங்க ஆபீஸ கரெக்டா சூப்பர்வைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். நான் உங்க பேட்ச்மேட் ரம்யா பேசுறேன். என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காவா? அந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. எப்படி இருக்கீங்க? கோபில கமிஷனரா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எஸ், கோபில தான் இருக்கேன். வெரி குட். வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? வேலையெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, சூப்பரா போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணுமே. சொல்லுங்க ரம்யா, என்ன ஹெல்ப்? நான் இப்ப ஏற்காடுக்கு போகணும். ஏற்காட்டுல எனக்கு சில வேலைகள் நடக்கணும். எனக்கு சப்போர்ட்டுக்கும் ஹெல்ப்புக்கும் கொஞ்சம் ஆளுங்களோட கான்டாக்ட்ஸ் வேணும். எனக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? என்ன ரம்யா எப்படி கேக்குறீங்க? நீங்க கேட்குற எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணித்தரேன். ஏர்போர்ட்ல உங்களை கோஆர்டினேட் பண்ண ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன், சரியா? அவங்க உங்களை மீட் பண்ணுவாங்க, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, வைக்கிறேன்.